எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் மிஷன் 80 ப்ரோக்ராம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸுக்கான ஒரு கோர்ஸ் வீடியோ தான் இது. அதில் யூனிட் 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிலேருந்து தென் நெக்ஸ்ட் டாபிக் கார்போஹைட்ரேட்டுகள் அண்ட் வைட்டமின்கள். அந்த டாப்பிக்கை தான் இப்போ நமக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா டாபிக்ஸையும் ஒரு தடவை பார்த்துருங்க. அது ரொம்ப முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே. ஸோ அதற்கான ரிசோர்ஸஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் என்ன பண்ணுங்க அப்படின்னா சைட் பை சைடாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் யாராவது குரூப் 2A மெயின்ஸ் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. ஓகே, ரைட். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்கான மெயின்ஸுக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பார்ட் இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அப்படின்னா அட்டாமிக் பிசிக்ஸ் அண்ட் நியூக்ளியர் பிசிக்ஸ் அதனுடைய அப்ளிகேஷன் நம்பர் 1. ஓகேங்களா, அதில் தான் அந்த ஆட்டம் பற்றி நம்ம பார்த்துருப்போம். அணுக்களுடைய வகை, அணுக்களுடைய அந்த பார்ட்டிகல்ஸ், அது எந்த சோதனை மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, அணுக்கரு, இதை பற்றியெல்லாம் ஃபுல் டீட்டெயிலாக அட்டாமிக் பிசிக்ஸ் ஃபுல்லாமே அதில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். கிளாஸ் 2 அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எல்லாமே நியூக்ளியர் பிசிக்ஸ், ரேடியோ ஆக்டிவிட்டி, நியூக்ளியர் ஃபியூஷன் பற்றி நம்ம சொல்லியிருப்போம். கிளாஸ் 3 எலக்ட்ரானிக்ஸ் பற்றி ஃபுல்லாக சொல்லியிருப்போம். கிளாஸ் 4 வந்து கம்யூனிகேஷன் பற்றி சொல்லியிருப்போம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் 4 கிளாஸஸ். அடுத்து கிளாஸ் 5 பார்த்தோம் அப்படின்னா ரொபோட்டிக்ஸ். ஸோ இந்த ரொபோட்டிக்ஸ் வரையும் அப் டு நீங்கள் வந்து வீக்லி டெஸ்ட் எழுதிருப்பீங்க போன சனிக்கிழமை. ஸோ எழுதி சண்டே அதை நம்ம வந்து என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம டிஸ்கஸும் பண்ணியிருந்தோம். ரைட், இப்போ மண்டே ஆன்வர்ட்ஸ் மண்டே ஆன்வர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிளாஸ் 6 வந்து நானோ டெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன் அந்த டாபிக் பார்த்துருந்தோம். கிளாஸ் 6 முடிச்சாச்சு. கிளாஸ் 7ல் எலக்ட்ரோ கெமிக்கல் செல்ஸ், அதாவது பேட்டரிஸ் பற்றி பார்த்துட்டோம். ஓகேங்களா, ஸோ கிளாஸ் 8 அப்படிங்கிறது கேசியஸ் ஃபியூவல்ஸ், எல்பிஜி அதை பார்த்தோம். கிளாஸ் 9 பொறுத்தளவு நேற்று பார்த்தோம்னா பாலிமர்ஸ் பார்த்துருப்போம். ஸோ கிளாஸ் 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்கக்கூடியது கிளாஸ் 10. ஓகேங்களா, கார்போஹைட்ரேட் அண்ட் வைட்டமின்ஸ், அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் 9 கிளாஸஸ் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு, மறக்காமல் பார்த்துக்கோங்க. சரியா, ரைட், பார்க்கலாம். கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்போஹைட்ரேட் நம்மளுக்கு இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கார்போஹைட்ரேட்ஸும் விட்டமின்ஸ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது கெமிஸ்ட்ரிலையும் கவர் ஆகும், பயாலஜிலையும் கவர் ஆகும். நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கார்போஹைட்ரேட்டுகள், விட்டமின்ஸ், ஃபேட்ஸ், இதெல்லாம் வந்து நம்ம ப்ரோட்டீன்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூட்ரிஷன் ஒரு டாபிக் இருக்கும், பார்த்துருப்பீங்க, அதில் கவர் பண்ணியிருப்போம். ஸோ அதே தான் வரும், கொஞ்சம் கெமிஸ்ட்ரி ஓரியன்டாகவும் கொஞ்சம் பார்க்கத்தான் போகிறோம். ஓகேங்களா, ரைட், ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கார்போஹைட்ரேட்னா என்ன? நியூட்ரிஷன் டாபிக்ல ஃபுட் இஸ் அ பேசிக் நெசசிட்டி ஆஃப் லைஃப். உயிர் வாழ்வதற்கு என்ன தேவை? உணவு அடிப்படையானது. ஓகே, ஃபைன். நியூட்ரியன்ஸ், அதாவது அந்த உணவில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள், அதை தான் வந்து சொல்றோம் ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த நியூட்ரியன்ஸ் நம்முடைய வளர்ச்சிக்கும் ஆற்றல் தருவதற்கும் நோய்களிலிருந்து பாதுகாப்பதற்கும் இந்த நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிறது பயன்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சொல்லக்கூடிய அந்த கார்போஹைட்ரேட், வைட்டமின்ஸ், அப்புறம் வந்து பார்த்தோன்னா ஃபேட்ஸ், மினரல்ஸ், ப்ரோட்டீன்ஸ், இது எல்லாமே ஊட்டச்சத்துக்கள், நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகள் மூலமாக கிடைக்கப்படக்கூடியது. அதில் ஊட்டச்சத்துக்களை, அதாவது இந்த நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறீங்கல்ல, இந்த நியூட்ரியன்ஸை 2 கேட்டகரியாக பிரிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஸோ ஃபுட் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபுட், வேர்ல்டு ஃபுட் டே, வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் என்று, வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் எப்பொழுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். வேர்ல்டு ஃபுட் டே, அதாவது வெறும் டே மட்டும் போடாதீங்க, தெளிவாக எழுதுங்க. வேர்ல்டு ஃபுட் டே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி பக்கத்தில் போயிட்டா என்ன மந்த் வருமோ, என்ன டேட் வருமோ அதை அப்படியே என்ன பண்ணுங்க, டைப் பண்ணுங்க. ஓகேயா, ஸோ மறக்காம எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்க. வேர்ல்டு ஃபுட் டே, உலக உணவு தினம் எப்பொழுதுண்டு. ரைட், இப்போ இந்த ஊட்டச்சத்துக்கூடிய வகைகளை 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க சார். 2 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், கரிம ஊட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரிம ஊட்டம், கரிம ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. மற்றொன்று பார்த்தோம் அப்படின்னா இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், கனிம ஊட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ கரிம ஊட்டத்தில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கார்போஹைட்ரேட்டுகள், புரோட்டீன்ஸ், புரதங்கள், 3வது ஃபேட்ஸ், கொழுப்புகள், 4வது வைட்டமின்கள். இந்த 4 கரிம ஊட்டங்கள். இன்ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ், 1 மினரல்ஸ், 2வது வாட்டர், அதாவது தாதுப்புகள் மற்றும் நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது.
ஓகேங்களா? இப்போ இதை ஃபுல்லாவே நம்ம வந்து ஓரலா எங்க பார்த்துருப்போம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருப்போம். கார்போஹைட்ரேட், வைட்டமின், ஃபேட்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கிளியரா பார்த்துருப்போம். ஓகேங்களா? ஸோ கார்போஹைட்ரேட்டையும் விட்டமின்ஸும் இப்போ நம்மளுடைய சிலபஸ்ல மெயின் சிலபஸ்ல இருக்கனால இதை மட்டும் இப்போ பார்க்க போறோம். புரோட்டீன்ஸ் அப்படின்னா அமினோ அமிலங்களானது எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் எத்தனை இருக்கு? எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் EAA. ஓகே, மனித உடலுக்கு தேவையான எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் 9. அதே மாதிரி எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட் அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் பார்த்தோம்னா 2. ஓகேங்களா? ஸோ omega-3 ஃபேட்டி ஆசிட், omega-6 ஃபேட்டி ஆசிட் கேள்விப்பட்டிருக்கோம்ல. லினோனிக் ஆசிட், அப்புறம் அதான் omega-3 ஃபேட்டி ஆசிட், omega-6 ஃபேட்டி ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடியது 2 எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் பார்த்தோன்னா 9 இருக்கு. அதாவது இதெல்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னலா ஃபுட் எடுத்துக்கிறீங்களா அந்த ஃபுட்டின் மூலமா கிடைக்கக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய உடல்ல தானாகவே வந்து இந்த ப்ரோட்டீன்ஸ் அப்படிங்கிறது அமினோ அமிலங்கள் உற்பத்தி ஆவது கிடையாது. நீங்க எக்ஸ்டர்னல் எடுக்கக்கூடிய ஃபுட் மூலமா தான் அது கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் புரதம் நிறைந்த உணவுப் பொருட்கள், முட்டையா இருக்கட்டும், நட்ஸஸ், அதுக்கடுத்து மீட்ஸ், இந்த மாதிரிலாம் நீங்க சாப்பிடும் பொழுது சோயாபீன்ஸ் இதெல்லாம் வந்து புரதம் நிறைந்த உணவுப் பொருட்கள். அதை சாப்பிடும் பொழுது அதன் மூலமா கிடைக்கக்கூடிய அந்த அமினோ அமிலங்கள் எத்தனை அப்படின்னா 9 தான் உடலுக்கு தேவையானது. அதே மாதிரி தான் ஃபேட்டி ஆசிட்ஸும். அதே மாதிரி புரோட்டீன் கொஞ்சம் தேவையானது என்ன அப்படின்னா முக்கியமாக நம்ம உடலுடைய வளர்ச்சிக்கு, உடல் திசுக்குடைய வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஃபேட்ஸ், கொழுப்புகள் அப்படிங்கிறது நம் உடலுடைய திசுக்களை, அதாவது நம்முடைய உடலுக்கு அந்த கொழுப்பு அப்படிங்கிறது உடல் உள்ளுறுப்புகளை பாதுகாக்கக்கூடியது. ஒரு ஒர்க்கு பண்ணணும், ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு ஃபேட்ஸ் ரொம்ப அவசியம். அதிகமாக போச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒபேசிட்டியை விட. ஓகே, ஆனால் ஃபேட்ஸ் அப்படிங்கிறது கம்பல்சரி நம்மளுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஒரு நாளைக்கு கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 150 to 200 கிராம் ஒரு நாளைக்கு தேவை பர் டே. அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோன்னா 40 கிராம் பர் டே தேவை, ஒரு நாளைக்கு கம்பல்சரி எடுத்துக்கணும். அதே மாதிரி ஃபேட்ஸ் பார்த்தோம்னா 35 கிராம் பர் டேவுக்கு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ மனித உடலுக்கு ஒரு நாளைக்கு தேவைப்படக்கூடிய கொழுப்பின் அளவு 35 கிராம். ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோன்னா 40 கிராம். கார்போஹைட்ரேட் 150 to 200 கிராம். ஏன்னா நம்மளுக்கு ரிச் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலுடைய ரிச் சோர்ஸே யார் தான்? கார்போஹைட்ரேட்டுகள் தான். புரியுது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ். நம்ம இதெல்லாம் வந்து எங்க பார்த்துருப்போம்? ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் அப்படியே படிச்சிருப்போம். வைட்டமின் வந்து உடல் செயலியல் நிகழ்வுகளுக்கு, மெட்டபாலிக் ப்ராசஸுக்கு வைட்டமின்ஸ் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது கார்போஹைட்ரேட்டுகள், அடுத்து வந்து விட்டமின்ஸ் தான் பார்ப்போம். ஏன்னா மற்றபடி ப்ரோட்டீன், ஃபேட்ஸ் நம்ம இங்கே பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா அது நம்முடைய சிலபஸ்லையும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி மினரல்ஸ்லேயே 2 வகையான மினரல்ஸ், மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வகையான மினரல்ஸ் இருக்கும். நம்ம உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய மினரல் தாது உப்பு எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கால்சியம். நம்ம உடலில் அதிகமாக காணப்படக்கூடிய உப்பு எதுங்க? தாது உப்பு எது? கால்சியம். அதுக்கடுத்து பொட்டாசியம். ஓகேங்களா? ரைட். கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், வாட் யூ மீன் பை கார்போஹைட்ரேட்ஸ்? கார்போஹைட்ரேட்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கலாம். Carbohydrates. So carbohydrates are the most abundant organic compounds in every living organisms. ஒவ்வொரு உயிரினங்களுடைய மிக அதிக அளவில் காணப்படக்கூடிய ஒரு கரிம சேர்மம். சொன்னோமா ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் சொன்னோமா, அதாவது ஆர்கானிக் நியூட்ரியன்ஸ் என்னது? கரிம ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த கரிம ஊட்டச்சத்துக்கள் வகையை சேர்ந்ததுதான் எல்லா உயிர்களும் அதிக அளவு காணப்படக்கூடியது இந்த கார்போஹைட்ரேட்டுகள் தான். புரியுது இல்லையா? ரைட். They are also known as saccharides. It is derived from a Greek word saccharon. கேட்கலாம், கார்போஹைட்ரேட் எந்த மொழி சொல்லிலிருந்து உருவானது? கிரேக்க மொழி சொல்லிலிருந்து உருவானது. ஸோ கிரேக்க மொழி சொல்லான சாக்ரான் அப்படிங்கிற ஒரு கிரேக்க சொல்லிலிருந்து தான் நம்மளுக்கு அந்த கார்போஹைட்ரேட் என்பது பெறப்பட்டிருக்கும். ஏன்னா கார்போஹைட்ரேட்டுடைய மற்றொரு பேர் என்ன பாருங்க? சாக்கரைட்ஸ், which means many of them sweet. அந்த சாக்கரோட மீனிங் என்ன? ஸ்வீட் என்பது பொருள். அப்ப தெரிய வேண்டியது கார்போஹைட்ரேட்ஸ்க்கு மற்றொரு பெயர் சாக்கரைட்ஸ். அந்த சாக்கரைட்ஸ் அப்படிங்கிறது சாக்ரோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரேக்க மொழி சொல்லியிருந்து பெறப்பட்டிருக்கும். அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்வீட், இனிப்பு சுவை கொண்டது. சரியா? கெமிக்கலி தே ஆர் டிஃபைன்ட் அஸ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் அல்லது கீட்டோன்ஸ். ஓகே, ஸோ வேதித்தன்மையில், அதாவது கெமிக்கலி அப்படின்னா வேதியியல்ல they are defined as polyhydroxy aldehydes அல்லது கீட்டோன்ஸ் என்று சொல்வார்களாம். ஜெனரல் ஃபார்முலா பார்த்தோம்னா CnH2ON, அதாவது CnH2ON இப்படிதான். இதான் வந்து ஜெனரல் ஃபார்முலா ஆஃப் carbohydrates. Some common examples are that carbohydrates are glucose,
சுக்ரோஸ் அண்ட் தென் ஸ்டார்ச். குளுக்கோஸ் மோனோசாக்கரைடு வகையை சார்ந்தவை, சுக்ரோஸ் டைசாக்கரைடு வகையை சார்ந்தவை, ஸ்டார்ச் பாலிசாக்கரைடு வகையை சார்ந்தவை. ஓகேங்களா? ஓகே, ஸோ தெரிய வேண்டிய விஷயம் என்னங்க, கார்போஹைட்ரேட்ஸ்னா என்ன, எந்த மொழி சொல்லிருந்து உருவானது, எந்த சொல்லிலிருந்து உருவானது, வாட் இஸ் த மீனிங். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கலி கார்போஹைட்ரேட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட் அல்லது கீட்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதோட எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், அதே மாதிரி சுக்ரோஸ், இந்த மாதிரி ஸ்டார்ச், இந்த மாதிரி பல வகையான 3 வகையான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது. அது என்னன்றதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது கிளியராக இருக்கா? கார்போஹைட்ரேட் என்ன புரியுதுங்க இல்லையா? ரைட். Carbohydrates are the organic compounds composed of carbon, hydrogen, oxygen. Carbohydrate பொதுவா carbon, hydrogen, oxygen 1:2:1 ratio அப்படின்னா C6H12O6. அததான் வந்து என்ன சொல்றாங்க 1:2:1 ரேஷியோல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த ரேஷியோ 1:2:1 ரேஷியோ. ஓகே, அடுத்த மாதிரி பாருங்க. கார்போஹைட்ரேட் இஸ் an essential nutrient which provides a cheap source of energy. அதான் question, which is the cheap source of energy. ஆற்றலுடைய நம் உடலுக்கு ஆற்றலை தரவல்லது எது அப்படின்னா கார்போஹைட்ரேட்டுகள் தான். ஓகேங்களா? to provide the energy to the body. There are the source of energy about 50 to 75% of energy obtained by oxidation of carbohydrate. So கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்சிடேஷன் அடைவதன் மூலமாக 50 to 75% of energy நம் உடலுக்கு இதன் மூலமாக தான் பெறப்படுது. புரியுதுங்களா? 50லேருந்து 75% of energy. The main end product of carbohydrate digestion is glucose. ஓகேங்களா? which is called blood sugar. இது ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். The main end product of carbohydrate digestion is glucose. இதுதான் நம் உடலுக்கு blood sugar அப்படின்னு சொல்றோம். ஓகே, கேட்கலாமா? அப்போ blood sugar இரத்த சர்க்கரை என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லணும்? குளுக்கோஸ். குளுக்கோஸுடைய ஃபார்முலா என்ன? C6H12O6. கேட்கலாமா? இரத்த சர்க்கரை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ். மெயின் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் வீட்ஸ், கோதுமை, மைஸ், சோளம், ரைஸ், அரிசி, பொட்டேட்டோ. இதெல்லாம் வந்து ரிச் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்கள். கண்டிப்பாக அன்றாட வாழ்க்கையில் டெஃபினட்டாக கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுப் பொருட்கள் சாப்பிட்டு தான் இருக்கும். கரெக்ட் தானே? ஓகே, ஸோ நீ ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டா அந்த ரைஸ்லேருந்து செய்யக்கூடிய எல்லாமே வந்துடும். இட்லி, தோசை, பூரி, பொங்கல் எல்லாமே என்ன வந்துடும்? கார்போஹைட்ரேட்டில் வந்துடும். ஏன்னா பூரின்றது எதில் வந்துடுது? வீட்ஸில் வந்துடும். ஓகேங்களா? அப்போ கார்போஹைட்ரேட் இந்த உணவுப் பொருட்கள் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஓகே, ஸோ அகைன் சொல்கிறேன், கார்போஹைட்ரேட்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 1:2:1 ரேஷியோவில் கலந்துருக்கு. சீப் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. நம்ம உடலுக்கு 50 to 75% ஆஃப் எனர்ஜி அப்டைன்டு பை ஆக்சிடேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட் தான். இதோட எண்டு ப்ராடக்ட் குளுக்கோஸ். ஸோ அதான் வந்து நம்ம பிளட் சுகர்னு சொல்கிறோம். அப்புறம் வந்து எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ் அதெல்லாம். மெயின் சோர்ஸ் ஆஃப் கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் வீட், மைஸ், ரைஸ், பொட்டேட்டோ. இப்போ கார்போஹைட்ரேட்டுடைய வகைகள். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்டுடைய வகைகள் நம்ம பார்க்கலாம். Carbohydrates can be classified into 3 major groups. 3 வகைகளா பிரிக்கிறாங்க கார்போஹைட்ரேட்டுகளை. 3 major groups based on their product of hydrolysis. ஓகேங்களா? There is based on, நல்லா கவனிச்சுக்கணும், based on their product of hydrolysis. நீரார் பகுத்தல் நீரார் பகுத்தல் அதன் மூலமாக 3 வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கிறது. ஒன் இஸ் மோனோசாக்கரைடு, ஒற்றை சர்க்கரை, அதுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். ரெண்டாவது டைசாக்கரைடு, இரட்டை சர்க்கரை, அதுக்கு பேர் சுக்ரோஸ். டைசாக்கரைடுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஒலிகோ சாக்கரைடு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஒலிகோ சாக்கரைட்ஸ், ஒலிகோ சாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பாலிசாக்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க, செல்லுலோஸ். ஒவ்வொன்றா பார்க்கலாம். அதில் முதலாவது நம்ம பார்க்கக்கூடியது மோனோசாக்கரைடுன்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரியா? ரைட். ஸோ தமிழில் பார்க்கலாமா? கார்போஹைட்ரேட்டுகள் 1:2:1 என்ற 1:2:1 என்ற விகிதத்தில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கொண்ட கரிமச் சேர்மங்கள். கார்போஹைட்ரேட்டுகள் ஒரு அத்தியாவசியமான ஊட்டச்சத்து. இது உடலுக்கு என்ன தெரிகிறது? ஆற்றலை வழங்குகிறது. இவை ஆற்றலின் ஆதாரம். ஏன்னா ஆற்றல், எனர்ஜி தான் ரொம்ப முக்கியம். கார்போஹைட்ரேட்டுகள் ஆக்சிஜன் ஏற்றத்தால் சுமார் 50 to 75% ஆற்றல் பெறப்படுகிறது. குளுக்கோஸ் தான் ரத்த சர்க்கரை. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். குளுக்கோஸ் தான் ரத்த சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது. கார்போஹைட்ரேட் முக்கிய ஆதாரங்கள் கோதுமை, சோளம், அரிசி, உருளைக்கிழங்கு. அவற்றின் நீரார் பகுப்பின் அடிப்படையில் 3 வகைகளாக பிரிக்கிறாங்க. மோனோசாக்கரைடு, டைசாக்கரைடு மற்றும் பாலிசாக்கரைடு.
ஓகேங்களா. மோனோசாக்கரைடுகள், ஒலிகோசாக்கரைடுகள் மற்றும் பாலிசாக்கரைடுகள் அப்படின்னு சொல்லி 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒலிகோசாக்கரைடுனாலும் டைசாக்கரைடு என்றாலும் ஒன்று தான். சரியா? ரைட், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் மோனோசாக்கரைடுகள், ஒற்றை சர்க்கரை. தமிழ்ல சொல்லணும்னா என்னங்க? தமிழ்ல சொல்லணும்னா ஒற்றை சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது மோனோசாக்கரைட்னே கொடுக்குறாங்க, பட் ஒற்றை சர்க்கரை. ஓகே, மோனோசாக்கரைட்ஸ். தீஸ் ஆர் சிம்பிள் சுகர். பாயிண்ட் நம்பர் 1, சிம்பிள் சுகர், எளிய சர்க்கரை என்று அழைக்கப்படுவது. எளிய சர்க்கரை என்று அழைக்கப்படுவது which cannot be hydrolyzed further. இதுக்கப்புறம் அதை ஹைட்ரலைஸ் பண்ண முடியாது. சிம்பிளா புரியுதுங்களா? அதை ஹைட்ரலைஸ் பண்ணி அதுல இருந்து ஒரு பை ப்ராடக்ட் உருவாக்க முடியாது. இட் இஸ் a simple sugar, அவ்வளவுதான். இதுக்கு இட் cannot be hydrolyzed. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். இட் cannot be hydrolyzed. ஏன்னா ஹைட்ராலிசிஸ் அடிப்படையில் தானே பிரிக்கிறாங்க 3 வகையா. மோனோசாக்கரைட், டைசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ் எதன் அடிப்படையில் பிரிக்கிறாங்க? ஹைட்ராலிசிஸ் அடிப்படையில் தான் பிரிக்கிறாங்க. அப்போ இந்த மோனோசாக்கரைட்ஸை cannot be hydrolyzed. அதுக்கு மேல ஹைட்ரலைஸ் நீராற்பகுப்பு செய்ய முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரிக்க முடியாது சார். ஒன்று தான் இது, இதை ஒன்றும் பிரிக்க முடியாது. சிம்பிள். ஓகேயா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரைபோஸ், குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ஆனால் ரொம்ப முக்கியமானது பார்த்தோம்னா குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். இது ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கொஸ்டின்ல வரக்கூடியது. இன் ஹியூமன் பீயிங்ஸ், மனிதர்களில் பிளட் குளுக்கோஸ் லெவல் இஸ் 100 to 120 மைக்ரோகிராம் பர் மில்லி. ஸோ எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் இஃப் எனி இஸ் கன்வெர்டட் இன்டு கிளைகோஜன். மனித ரத்தத்தை, அதாவது மனித உடல்ல குளுக்கோஸனுடைய அளவு எவ்வளவு? 100 to 120 தான். இதுதான் பிளட் குளுக்கோஸ் லெவல். இதை விட எக்ஸ்ட்ரா குளுக்கோஸ் வந்துச்சுன்னா அந்த குளுக்கோஸ் என்னவாக மாற்றப்படும்? கிளைகோஜனாக மாற்றப்படும். குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றுவது எது? இன்சுலின். புரியுதா? அப்ப குளுக்கோஸை கிளைகோஜனாக மாற்றி எங்க சேமிக்கப்படுது? இது முக்கியமான ஒரு கொஸ்டின். if converted to glycogen in the liver by the process of glycogenesis. லிவர் மற்றும் மசில்ஸ், இந்த 2 இடங்கள்ல சேமிக்கப்படும். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ லிவர்லையும் மசில், தசைகளிலும், கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படும். கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படும். புரியுதுங்களா? இந்த செயல்முறைக்கு பேரு கிளைகோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த செயல்முறைக்கு பேர் என்ன பாருங்க? கிளைகோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து இந்த ஃப்ரக்டோஸ்னு சொல்றீங்கல்ல, ஃப்ரக்டோஸ், டி ஃப்ரக்டோஸ்னா டெக்ஸ்ட்ரோ ஃப்ரக்டோஸ்னு அர்த்தம். ஆக்சுவலி 2 வகை இருக்கும். டெக்ஸ்ட்ரோ ஃப்ரக்டோஸ், லீவோ ஃப்ரக்டோஸ் சொல்லுவாங்க. ஆக்சுவலி டி அண்ட் லே, எல்னா டெக்ஸ்ட்ரோ, லீவோ அப்படின்னா என்னன்னா அந்த ரொட்டேஷனை பொறுத்து சொல்லுவாங்க சார். கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆச்சு அப்படின்னா அது டெக்ஸ்ட்ரோ, ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்துச்சுன்னா அது லீவோ. ஓகே, அது தெரிஞ்சு வச்சுக்குருவோம். டினா என்ன, எல்னா என்னன்றது. மற்றபடி ஃப்ரக்டோஸ் தான் ரொம்ப முக்கியம். ஃப்ரக்டோஸ் இஸ் a sweetest sugar in the natural sugar. அதாவது இயற்கையான சர்க்கரைகளில் மிகவும் இனிப்பு வாய்ந்த சர்க்கரை எது அப்படின்னா ஃப்ரக்டோஸ். ஓகேங்களா? ஸ்வீட்டஸ்ட் ஆஃப் ஆல் சுகர்ஸ் அண்ட் இஸ் ஃபவுண்ட் இன் ஃப்ரூட் ஜூஸ். அதாவது ஃப்ரூட்ஸ்ல இருக்கக்கூடியது. ஹனி அண்ட் சுகர் கேன் ஆல்சோ. சுகர் கேன்ல இருக்கக்கூடிய டேஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரக்டோஸ் தான். அப்போ குளுக்கோஸ் அப்படிங்கிறது சாதாரண பழங்கள்ல இருக்கக்கூடிய இனிப்பு சுவை. புரியுதுங்களா? ஸ்வீட் தன்மை கொண்ட ஃப்ரூட்ஸ்ல வந்து இருக்கக்கூடிய அந்த இனிப்பு சுவைக்கு காரணம் அவங்க தான், குளுக்கோஸ் தான். ஓகேங்களா? ஃப்ரக்டோஸ் அப்படின்றது அதை விட கொஞ்சம் இனிப்பு வாய்ந்தது. எடுத்துக்காட்டு ஹனி, சுகர் கேன், இதுல எல்லாம் இருக்கக்கூடியது ஃப்ரக்டோஸ். அடுத்து பாருங்க, ஃப்ரக்டோஸ் இஸ் present in abundantly in fruits, especially fruits, and hence it's also called fruit sugar. அப்ப ஃப்ரக்டோஸ் is also called a fruit sugar அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரூட் சுகர் கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இது. பழச்சர்க்கரை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. பழச்சர்க்கரை என்று அழைக்கப்படுவது எதுன்னு கேட்பாங்க. பழச்சர்க்கரை. புரியுது இல்லையா? ஓகே, ஸோ குளுக்கோஸ் பார்த்துட்டோம், ஃப்ரக்டோஸ் பார்த்துட்டோம். மூன்றாவது வந்து இந்த கேலக்டோஸ். இது எங்க இதில் சார் இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கேலக்டோஸ். இது பொதுவாக வந்து பால், மில்க்ல இருக்கக்கூடிய ஸ்வீட். மில்க்ல இருக்கக்கூடிய ஸ்வீட்னஸ் காரணம் வந்து இந்த கேலக்டோஸ் தான். பாலில் உள்ள சர்க்கரைக்கு கேலக்டோஸ் காரணம், கேலக்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஒற்றை சர்க்கரை வகையை சார்ந்தவை. இதெல்லாம் வந்து ஒற்றை சர்க்கரை வகையை சார்ந்தவை, மோனோசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது மட்டுமா? இன்னும் நிறைய இருக்கு, பட் 3 முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஒன் குளுக்கோஸ், அடுத்து ஃப்ரக்டோஸ் அடுத்து கேலக்டோஸ். ஓகேங்களா? ரைபோஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய மோனோசாக்கரைட்ஸ். இது புரியுதா? ஸோ மோனோசாக்கரைட்ஸ் ஆர் சிம்பிள் சுகர், cannot be hydrolyzed. அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். எடுத்துக்காட்டு பார்த்துட்டோம். பிளட் குளுக்கோஸ் லெவல் 100 to 100 மேலே போயிடுச்சுன்னா அது கிளைகோஜனா மாற்றப்பட்டு லிவர் மற்றும் மசில்ல தயாரிக்கப்படும். அதுக்கு பேர் வந்து கிளைகோஜெனிசிஸ் பேரு.
ஃப்ரக்டோஸ் இஸ் எ ஸ்வீட்டஸ்ட் சுகர், ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்கும், அதனால இது வந்து ஃப்ரூட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, கேலக்டோஸ்ன்றது மில்க் ஸ்வீட்னஸ்க்கு காரணம். டிஃபரெண்ட் டைப் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ். ஓகேங்களா, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மோனோசாக்கரைட்ஸ், ஒற்றை சர்க்கரையுடைய டிஃபரெண்ட் வகைகள், அது முக்கியமாக வேறுபட்ட வகைகள். ஸோ நம்பர் ஆஃப் கார்பன் 3 இருந்துச்சு அப்படின்னா அது ஆல்டிஹைடு. ஃபங்க்ஷனல் குரூப் ஆல்டிஹைடு ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா அது பேர் வந்து ஆல்டோஸ் ட்ரையோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் கிளிசரால்டிஹைடு. இதில் வந்து நம்பர் ஆஃப் கார்பன் செயின் 3, கீட்டோன் குரூப் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வந்து கீட்டோ ட்ரையோஸ்னு பேர். ஓகே, ஏன்னா ஆல்டோனா ஆல்டிஹைடு, கீட்டோனா கீட்டோன். ஓகேங்களா, இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா டைஹைட்ராக்சி அசிட்டோன். அடுத்து ஆல்டிஹைடு 4 கார்பன் இருந்துச்சு, ஆல்டிஹைடு இருந்துச்சுன்னா அது ஆல்டோ டெட்ரோஸ், எரித்ரோஸ் வந்து எக்ஸாம்பிள் தாங்க கொஸ்டின். இது ஃபுல்லாமே மோனோசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். சிம்பிளா சொல்லணும்னா கிளிசரால்டிஹைடு, டைஹைட்ராக்சி அசிட்டோன், எரித்ரோலூஸ், ரைபோலூஸ், கிளைகோஸ், ஃப்ரக்டோஸ், இது எல்லாமே ஈவன் ஆல்சோ கேலக்டோஸ் ஆல்சோ, இது எல்லாமே என்னது மோனோசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். அது என்ன டைப் ஆஃப் சுகர், அதுல இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனல் குரூப், செயல்வினை தொகுதி எது, எத்தனை கார்பன் ஆட்டம் இருக்கு அப்படிங்கறத தான் இங்க கொடுத்துருக்காங்களே ஒழிய நம்மளுக்கு கொஸ்டின் ஏரியா இதுதான். சார் 3 தானே சொன்னாங்க, 3 தானே வந்து எதுல படிச்சிருப்போம், ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சிருப்போம். எது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், இது 3 தான் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப்ல படிச்சிருப்போம். பட் இங்க வரும்போது அது எல்லாமே வரும். கிளிசரால்டிஹைடு வரும், டைஹைட்ராக்சி அசிட்டோன் வரும், எரித்ரோஸ் வரும், எரித்ரோலூஸ், ரைபோலூஸ், இது எல்லாமே என்னது மோனோசாக்கரைடு வகையை சார்ந்தவை. புரியுதா இல்லையா? சரியா? ரைட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ரைட். தமிழ் அப்படியே பார்க்கிறோம். இவை எளிய சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது. மேலும் இவை நீரால் பகுப்பு இதனை நீரால் பகுப்பு செய்ய முடியாது. எடுத்துக்காட்டு ரைபோஸ், குளுக்கோஸ் இதெல்லாம் சொல்றோம். மனிதரை ரத்த குளுக்கோஸ் அளவு 100 to 120 வரை தான். கூடுதல் குளுக்கோஸ் எதனும் இருந்தால் கிளைகோஜெனிசிஸ் எனப்படும் செயல்முறை மூலம் கல்லீரலில் கிளைகோஜனாக மாற்றப்படுகிறது. ஃப்ரக்டோஸ் அனைத்து சர்க்கரைகளும் இனிமையானது. ஓகே, எஸ்பெஷலி பார்த்தோன்னா மிகவும் இனிப்பு வாய்ந்த சர்க்கரை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃப்ரக்டோஸ் தான். இது பழங்களில் மிக அதிக அளவு காணப்படுவதால், புள்ளியை மட்டும் காண போச்சு, எங்க போச்சுன்னு தெரியல, பழச்சர்க்கரை எனவும் அழைக்கப்படுகிறது. ஃபாண்ட் மாறுது, வேற ஒன்றும் இல்லை, பழச்சர்க்கரை என அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்ப கேட்கலாம் இல்லையா, ஃப்ரூட் சுகர் என்று அழைக்கப்படுவது எது, சிம்பிள் சுகர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் அதுவே அப்படியே தமிழ பார்க்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். டைசாக்கரைட்ஸ் பார்த்தலாமா? டைசாக்கரைட்ஸ் ஆர் ஒலிகோசாக்கரைட்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? 2 சிம்பிள் சுகர் இருந்துச்சுல, ஃபார் எக்ஸாம்பிள் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ், ரைபோஸ், டெக்ஸ்ட்ரோஸ், இந்த பார்த்தோம் இல்லையா, இந்த 2 சிம்பிள் சுகர் சேர்ந்து ஒரு சர்க்கரையா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ் ஆர் டைசாக்கரைட்ஸ். ஓகே, ஸோ பார்க்கலாம் என்னண்டு. தே ரிலீஸ் த 2 to 10 monosaccharides on hydrolysis. ஆனால் மேக்ஸிமம் பார்த்தோன்னா 2. இட்ஸ் லைக் டைசாக்கரைட்ஸ். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். அண்ட் டைசாக்கரைட்ஸ் லைக் ராஃபினோஸ், எக்ஸெட்ரா. ஓகே, இவங்க வந்து ட்ரைசாக்கரைட்ஸுக்கு உதாரணம் ராஃபினோஸ் அப்படிங்கிறது. டைசாக்கரைட்ஸுக்கு உதாரணம் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். எப்படி சொல்றீங்க? ஃபார் எக்ஸாம்பிள் சுக்ரோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது. அதாவது இதை ஹைட்ரலைஸ் பண்ணனா குளுக்கோஸும் ஃப்ரக்டோஸாக என்னாகும், பிரியும். அதுவே மால்டோஸ் என்ற அடுத்து என்ன இருக்கு, மால்டோஸ் தானே. ஓகே, மால்டோஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 2 குளுக்கோஸ் மாலிக்யூல் சேர்ந்தது, குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சுக்ரோஸ், மால்டோஸ் பார்த்தோமா. அடுத்து என்ன இருக்கு, லாக்டோஸ் அப்படிங்கிறது குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் சேர்ந்தது. அது மொத்தம் 2 சர்க்கரை சேர்ந்த ஒரு சர்க்கரை தான் நம்ம வந்து என்ன சொல்றோம், இரட்டை சர்க்கரை அப்படின்னு சொல்றோம். ஒலிகோசாக்கரைட்ஸ் ஆர் டைசாக்கரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்கலாமா? சுக்ரோஸ் இஸ் ஆல்சோ கால்ட் இன்வெர்ட் சுகர். கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின், கேட்ட கொஸ்டின் ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க சார். இன்வெர்ட் சுகர் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்பாங்க. ஓகேங்களா? இன்வெர்ட் சுகர் இட் கிவ்ஸ் த குளுக்கோஸ் அண்ட் ஃப்ரக்டோஸ் when subjected to hydrolysis. பார்த்தோமா? அப்ப எப்படி பிரியுதா சுக்ரோஸ்? குளுக்கோஸ் ஆகும் ஃப்ரக்டோஸ் ஆகும் பிரியுது. அப்ப ரெண்டும் சேர்ந்தது தான் சுக்ரோஸ். புரியுது இல்லையா? இதா இருக்கு இல்லையா, ரெண்டும் சேர்ந்தது தான் சுக்ரோஸ். இப்போ சப்போஸ் மால்டோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணா குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸா பிரியும். லாக்டோஸ் ஹைட்ரலைஸ் பண்ணோம்னா குளுக்கோஸ் பிளஸ் கேலக்டோஸ் கிடைக்கும். கரெக்டா? ஓகே, இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியமானது. இது ப்ரிலிம்ஸ்லயே நம்ம படிச்சிருப்போம்.
அடுத்து சுக்ரோஸ் இஸ் காமன்லி நோன் அஸ் டேபிள் சுகர். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். மேசை சர்க்கரைன்னு கேட்டாலும் சரி அல்லது சாதாரண சர்க்கரை என்று கேட்டாலும் சரி யாரை சொல்லுவாங்க? சுக்ரோஸை தான் சொல்லுவாங்க. ஹனி இஸ் பிரைமரிலி மிக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ். மூன்றுமே கலந்தது எது அப்படின்னா ஹனி. தேடு சரியா. லாக்டோஸ் இஸ் எ ரெடியூசிங் சுகர், ஒடுக்கும் சர்க்கரை என்று அழைக்கப்படுவது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இப்போ கூட கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், நம்ம டிஎன்பிசிலே கேட்டிருந்தாங்க. ஐ திங்க் ஏதோ ஒரு கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்தாங்க, நம்ம டிஎன்பிசிலே கேட்டிருந்தாங்க. டேஷ் இஸ் எ ரெடியூசிங் சுகர் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் இருந்துச்சு. ஓகே, அது லாக்டோஸா மால்டோஸா அந்த மாதிரி கேட்கும்போது லாக்டோஸ் இஸ் எ ரெடியூசிங் சுகர், ஒடுக்கும் சர்க்கரை. மால்டோஸ் இஸ் எ மால்ட் சுகர், மால்டோஸ் மால்ட் அப்படின்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். மால்டோஸ் இஸ் எ மால்ட் சுகர். இட் ஆல்சோ ஆக்ட் அஸ் எ, இதுவும் ரெடியூசிங் சுகர் ஆக்ட் பண்ணும். ஆனால் ரெடியூசிங் சுகர்னாலே லாக்டோஸ் தான். இட் ஆல்சோ ஆக்ட்ஸ் ஆன் தான், இதுவும் ஒடுக்கும் காரணியாக செயல்படும். பட் ஒடுக்கும் சர்க்கரைன்னு கேட்டாலே லாக்டோஸ் தான் வரும். புரியுது இல்லையா? புரியுதுங்களா? அப்போ சுக்ரோஸ், அடுத்து லாக்டோஸ், மால்டோஸ், இதெல்லாம் வந்து என்னது? இரட்டை சர்க்கரைக்கு உதாரணம். அப்படி தமிழில் பார்த்துருமா? அதாவது 2 to 10 மோனோ சாக்கரைடுகளை நீரார் பகுப்பில் வெளியிடுகின்றன. அதாவது டை சாக்கரைடுகள் எடுத்தால் சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ் மற்றும் ட்ரை சாக்கரைடு எடுத்துக்கிட்டோம்னா ராஃபினோஸ் அப்படின்றோம். சுக்ரோஸ் தலைகீழ் சர்க்கரை என்றும் அழைக்கப்படுகிறது, தலைகீழ் சர்க்கரை என்றும் அழைக்கப்படுகிறது. இதை நீரார் பகுப்புக்கு உட்படுத்தும் போது குளுக்கோஸ் மற்றும் ஃப்ரக்டோஸாக பிரிகிறது. சுக்ரோஸ் டேபிள் சுகர், உணவு சர்க்கரை. நான் எளிய சர்க்கரைன்னு சொன்னேன், உணவு சர்க்கரை, மேசை சர்க்கரைன்னு கிடையாது, உணவு சர்க்கரை என்று அழைக்கப்படுகிறது. தேன் என்பது குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், சுக்ரோஸ் ஆகியவற்றின் கலவையாகும். தெரிஞ்சுக்கலாம். லாக்டோஸ் இஸ் எ பால் சர்க்கரை. பால் சர்க்கரையா? சாரி, பால் சர்க்கரைன்னு சொல்லலாம். ஆனால் ரெடியூசிங் சுகர், ரெடியூசிங் சுகர் தானே, ரெடியூசிங் சுகர், ஒடுக்கும் சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க சார். மால்டோஸ் இஸ் எ மால்ட் சர்க்கரை, அதை சொல்லுவாங்க மால்ட் சர்க்கரை அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னதுங்க? டை சாக்கரைட்ஸ், இரட்டை சர்க்கரைக்கு உதாரணம். இரட்டை சர்க்கரைக்கு, அதாவது இரட்டை சர்க்கரை. ஃபர்ஸ்ட் மோனோ சாக்கரைட்ஸ், ஒற்றை சர்க்கரை பார்த்தோம். இது டை சாக்கரைட்ஸ், இரட்டை சர்க்கரை. அதுக்கு பேர் இன்னொரு பேர் ஒலிகோ சாக்கரைட்ஸ். லாஸ்டா பார்க்கறது பாலி சாக்கரைட்ஸ், கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல என்ன பேருங்க? கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லலாம். They release more than 10 monosaccharides. 10க்கு மேல monosaccharides வெளியிட்டுச்சுன்னா ஹைட்ரோலைசிஸ்ல அது வந்து பாலிசாக்கரைட்ஸ். These are non-sugars. These are non-sugars. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். They do not have sweet taste. They do not have sweet taste. Example, cellulose, glucose, starch, இது எல்லாமே வந்து எதில் வந்துடும்? பாலிசாக்கரைட்ஸ்ல வந்துடும். ஓகேங்களா? சரி, பார்க்கலாம், ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஸோ செல்லுலோஸ் இஸ் ஃபவுண்ட் இன் பிளான்ட் செல் வால். ஸோ செல்லுலோஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸனுடைய பிளான்ட் செல் வால் இருக்கு இல்லையா, தாவர செல் சுவரால், அந்த தாவர செல் சுவர் என்பது செல்லுலோஸால் ஆனது. அண்ட் இஸ் டைஜஸ்டட் பை ருமினன்ஸ், அதாவது அந்த தாவரங்கள் ருமினன்ஸ்னால, ருமினன்ஸ்னா ஆடு மாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கால்நடைகளால அது என்ன ஆகுது? சாப்பிடப்படுது, சாப்பிடப்பட்டு செரிக்கப்படுகிறது. பட் நாட் பை கார்னிவோரஸ். ஓகேங்களா? அப்போ ருமினன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஹெர்பிவோர்ஸ்னால தான் சாப்பிடப்படுதே ஒழிய கார்னிவோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஊன் உண்ணிகளால சாப்பிடப்படுவது கிடையாது. தட் மீன்ஸ் புலி சிங்கம்லாம் போய் புல்ல திங்குமா? கிடையாது. ஓகே, பட் நாட் பை அ கார்னிவோரஸ் ஆர் ஆம்னிவோரஸ் அனிமல்ஸ் லைக் ஹியூமன் பீயிங்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, செல்லுலோஸ் வந்து ஹெர்பிவோர்ஸ் மட்டும்தான் சாப்பிட்றாங்க. காட்டன் இஸ் ஆல்மோஸ்ட் பியூர் செல்லுலோஸ். மேபி கேட்கலாம், பியூர் செல்லுலோஸ் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா பருத்தி. தூய செல்லுலோஸ் என்று அழைக்கப்படக்கூடியது பருத்தி. இந்த ஒரு பாயிண்ட் இருக்கு, நம்மளுடைய ஸ்கூல் புக்ல இருக்கு, கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? அடுத்து ஸ்டார்ச் இஸ் யூஸ்டு ஃபார் எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆஃப் பிளான்ட்ஸ். இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சதுதான். தாவரங்களின் உணவு சேமிப்பு பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தாவரங்களில் உணவு சேமிப்பு பொருள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தரசம் அல்லது ஸ்டார்ச் அப்படிங்கிறத பார்த்திருக்கோம். ஓகேங்களா? So starch is used for the energy storage in plants. Potatoes, corn, wheat and rice are the rich sources of starch. Rich sources of starch. எது? உருளைக்கிழங்கு, corn, wheat and rices. Rice. Starch contains 20% of amylose and 80% of amylopectin. Starch என்பது 20% amylose, மிச்சம் கூட 80% அமிலோபெக்டினால் ஆனது.
இதெல்லாம் வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ். கிளைகோஜன் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். கிளைகோஜன் இஸ் ஆல்சோ கால்டு பாலிசாக்கரைட்ஸ். விலங்குடைய உணவு சேமிப்பொருள் கிளைகோஜன். கிளைகோஜன் இஸ் a storage polysaccharide of animals. It is present in the liver and muscle. சொன்னமா, கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படும். கிளைகோஜன் இஸ் ஆல்சோ கால்டு ஃபார் அனிமல் ஸ்டார்ச். ஓகேங்களா? பிளான்ட் ஸ்டார்ச், பிளான்ட்ஸ் உடைய ஸ்டார்ச் ஸ்டார்ச்னு சொல்றோம். அனிமல் ஸ்டார்ச் என்று அழைக்கப்படுவது இது கிளைகோஜன். கரெக்டா? புரியலையா? ஓகே, ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. So polysaccharides, they release the more than 10 monosaccharides on hydrolysis. These are non-sugars. ஓகேங்களா? non-sugars, they do not have sweet taste. அப்படியே தமிழ்ல பார்க்கலாமா? அவை நீராற்பகுப்பில் 10க்கும் மேற்பட்ட மோனோசாக்கரைடுகளை வெளியிடுகின்றன. இவை சர்க்கரை அல்லாதவை, அதாவது சர்க்கரை சுவை அல்லாதவை. இவை இனிப்பு சுவை இல்லை. எடுத்துக்காட்டு செல்லுலோஸ், கிளைகோஜன், ஸ்டார்ச் இதெல்லாமே. செல்லுலோஸ் தாவர உயிரணு சுவரில் தாவர செல் சுவரில் காணப்படுகிறது. மற்றும் ருமினேன்களால் அப்படின்னா கால்நடைகளால் ஜீரணிக்கப்படுகிறது. பஞ்சு ஒரு தூய செல்லுலோஸ் ஆகும். பஞ்சு ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஒரு தூய செல்லுலோஸ் ஆகும். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமானது. பஞ்சு மீன்ஸ் என்ன அர்த்தங்க? பஞ்சு மீன்ஸ் பருத்தியை தான் அப்படி சொல்றாங்க சார். பஞ்சுனா பருத்தி. பஞ்சுன்னு கொடுக்க மாட்டாங்க சார், பருத்தின்னு சொல்லுவாங்க. ஓகே, எழுதிக்கோங்க. பஞ்சுன்னு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா காட்டன் தமிழ் அப்படியே பஞ்சு நம்மளுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. ஓகே, புக்லேயுமே அப்படிதாங்க இருக்கு. ஓகே, பஞ்சுன்றத பருத்தி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஓகே, ரைட். ஸோ காகிதம் தயாரிப்பில் செல்லுலோஸ் மிக அதிகமாக பயன்படுகிறது. எந்த தயாரிப்பில் அதிகமாக பயன்படுதுன்றாங்க? காகிதம் தயாரிப்பில் செல்லுலோஸ் அதிகமாக பயன்படுகிறது. பேப்பர் இண்டஸ்ட்ரீஸ், பேப்பர் மேக்கிங்ல செல்லுலோஸ் பயன்படுது. அடுத்து ஸ்டார்ச். ஸ்டார்ச் வந்து தாவரங்களுடைய ஆற்றல் சேமிப்பு பொருள். அதனால தெரியும். உருளைக்கிழங்கு, மக்காச்சோளம், கோதுமை, அரிசி ஆகியவற்றில் ஸ்டார்ச் முக்கிய மூலங்களாகும். ஸ்டார்ச் ஆனது ஏறத்தாழ 20% அமிலாசாலும் 80% அமிலோபெக்டினால் ஆனது. ஓகே, கிளைகோஜன் விலங்குகளுடைய சேமிப்பு பொருள். கிளைகோஜன் விலங்குகளுடைய சேமிப்பு பொருள் கல்லீரல் மற்றும் தசைகளில் சேமிக்கப்படும். இது விலங்கு ஸ்டார்ச் எனவும் அழைக்கப்படுகிறது. புரியுதுங்களா? அப்போ ஒரு 3 வகையான கார்போஹைட்ரேட்டுகள் இருக்கு. 3 வகையான கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு. என்னென்ன பார்த்தோங்க? மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ். மோனோசாக்கரைட்ஸ், ஒலிகோசாக்கரைட்ஸ் கூட சொல்லலாம். ஏன்னா 2 அல்லது அதுக்கு மேலே 3 கூட போனால் கூட அது ஒலிகோசாக்கரைட்ஸ் வரும். ஆனால் மோர் தென் 10க்கு மேலே போயிடுச்சுன்னா அது பாலிசாக்கரைட்ஸ் சொல்லிடும். ஏன்னா 2 to 10 மோனோசாக்கரைட்ஸ் இருந்தாலே அது பேர் வந்து ஒலிகோசாக்கரைட்ஸ். அதனால தான் எக்ஸாக்டாக டைசாக்கரைட்ஸ் சொல்ல முடியல. ஓகேங்களா? டை, ட்ரை இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னாலே அது ஒலிகோசாக்கரைட்ஸ். பட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம அந்த ஒரு 3 சர்க்கரையை டைசாக்கரைட்ஸ் பார்த்தோம். இது சுக்ரோஸ், மால்டோஸ் அண்ட் லாக்டோஸ். இது மூணுமே என்னது? டைசாக்கரைட்ஸ் வகையை சார்ந்தவை. ஸோ உணவில் காணப்படும் முக்கிய கார்போஹைட்ரேட்டுகள். ஒற்றை சர்க்கரை எது? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். இரட்டை சர்க்கரை வகையை சார்ந்தது சுக்ரோஸ், லாக்டோஸ், மால்டோஸ். பாலிசாக்கரைட்ஸ் வகையை சார்ந்தது அமிலோஸ், அமிலோபெக்டின், ஸ்டார்ச், செல்லுலோஸ், கிளைகோஜன். சரியா? இதுவரையும் பார்த்ததா அப்படியே ஒரு தொகுத்து கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? புரியலையா? கிளியரா இருக்கா? ஸோ இது குளுக்கோஸ் மட்டும் கூட பார்த்தலாமா? குளுக்கோஸ் மீன்ஸ் கார்போஹைட்ரேட்ஸ் தான் அப்படி சொல்றேன் குளுக்கோஸ்ன்னு சொல்லி. ஓகே, கார்போஹைட்ரேட்ஸ். வாட் யூ மீன் பை கார்போஹைட்ரேட்ஸ்? அதாவது நியூட்ரியன்ஸ் உடைய வகைகள். கார்போஹைட்ரேட்னா என்ன? ஓகே, இந்த சாக்ரைட் சொல்றாங்க, கிரீக் வேர்டு சாக்ரான்ல இருந்து பெறப்பட்டது. எடுத்துக்காட்டு சரி, அதோட மீனிங் என்னன்னா ஸ்வீட். ஓகேங்களா? கெமிக்கலி தே ஆர் நோன் அஸ் பாலிஹைட்ராக்சி ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ். அதோடைய கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படிங்க தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் மோனோசாக்கரைட்ஸ், டைசாக்கரைட்ஸ் அண்ட் பாலிசாக்கரைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன? ஓகேயா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கார்போஹைட்ரேட் வந்து தே ஆர் ரிச் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேங்களா? ரிச் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, ஆற்றலுடைய உற்பத்தி மையம். ஆற்றலுக்கு இவங்க தான். இது கார்போஹைட்ரேட் தான் நம்ம உனக்கு ஆற்றலை தரவுள்ளவை. கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் 1:2 ரேஷியோவில் கலந்துருக்குது. இந்த மெயின் எண்ட் ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தோம்னா குளுக்கோஸ். அதான் நம்ம பிளட் சுகர் அப்படின்னு சொல்றோம். ரத்த சர்க்கரை என்று அழைக்கப்படுவது. எடுத்துக்காட்டுக்கு கொடுத்துருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் த ஹைட்ரோலிசிஸ். ஓகே, ஹைட்ரோலிசிஸ் பேஸ்டாக 3 வகை பிரிக்கிறாங்க. மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட்ஸ். ஓகேங்களா? மோனோசாக்கரைட்ஸ்னா என்ன? குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ், கேலக்டோஸ். சரியா? இதெல்லாம் மோனோசாக்கரைட்ஸ்கள். சிம்பிள் சுகர்னு சொல்லுவாங்க. ஃப்ரக்டோஸை ஸ்வீட்டஸ்ட் சுகர் இன் நேச்சுரல் சுகர்னு சொல்லுவாங்க. ஃப்ரூட் சுகர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கேலக்டோஸ் அப்படிங்கிறது மில்கில் இருக்கக்கூடியது. அடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் மோனோசாக்கரைட்ஸ் என்னென்ன அடுத்து பார்த்தோம் அப்படின்னா டைசாக்கரைட்ஸ்,
டைசாக்ரைட்ஸ் அல்லது ஒலிகோசாக்ரைட் 2 to 10 மோனோசாக்ரைட்ஸ்களை கொண்டது ஒலிகோசாக்ரைட்ஸ். சுக்ரோஸ் இஸ் இன்வெர்ட் சுகர், சுக்ரோஸ் இஸ் டேபிள் சுகர் ஆல்சோ. ஓகே, ஹனி வந்து 3 மிக்சர் ஆஃப் குளுக்கோஸ், ஃப்ரக்டோஸ் அண்ட் சுக்ரோஸ். லாக்டோஸ் இஸ் ரெடியூசிங் சுகர், பால் சர்க்கரை அல்லது ரெடியூசிங் சுகர்னா ஒடுக்கும் சர்க்கரை. மால்டோஸும் ரெடியூசிங் சுகரை ஆக்ட் பண்ணும். அப்போ சுக்ரோஸ் என்பது குளுக்கோஸ் பிளஸ் ஃப்ரக்டோஸ் சேர்ந்தது, குளுக்கோஸ் பிளஸ் குளுக்கோஸ் சேர்ந்தது மால்டோஸ், லாக்டோஸ் என்றது குளுக்கோடிஸ் கேலக்டோஸ். இதை ஒலிகோசாக்கரைட்னு சொல்கிறோம். கடைசியாக பார்த்தது பாலிசாக்கரைட், ஸ்டார்ச் குளுக்கோஸ் செல்லுலோஸ், சரி ஸ்டார்ச் செல்லுலோஸ் கிளைகோஜன், இது மூணும் பாலிசாக்கரைட்டுக்கு உதாரணம். தே ஆர் நாட் ஸ்வீட். ஓகே, ஸோ ஸ்வீட் டேஸ்ட் அல்லது கிடையாது, நான் சுகர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா, இதுக்கு இனிப்பு சுவை என்பது கிடையாது. ஓகேங்களா, தட்ஸ் இட். கிளியராக இருக்கா? இதுவரையும் கிளியராக இருக்கா? கார்போஹைட்ரேட்டுகள் புரியுதுங்களா? கார்போஹைட்ரேட்டுகள் புரியுதுங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வைட்டமின்ஸ், வைட்டமின்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஆக்சுவலி வைட்டமின்கள் அப்படின்னாலே விட்டா கூட்டல் அமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அமீன் அப்படின்னா நைட்ரஜன், அதாவது அமீன் அமைடுகள் சேர்ந்தது, NH அப்படின்னு சொல்லக்கூடிய அமைடுகள் கலந்தது தான் விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே, பார்க்கலாம். வாட் டு யூ மீன் பை வைட்டமின்? ஸோ வைட்டமின்கள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். வைட்டமின்கள் நம்ம உடலுக்கு, அந்த உடல் மெட்டபாலிக் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப அவசியமான விட்டமின். ஒவ்வொரு வகையான விட்டமின்ஸ் இருக்கு. ஓகேங்களா, பார்க்கலாம். விட்டமின்ஸ் ஆர் வைட்டல் நியூட்ரியன், இன்றியமையாத ஒரு ஊட்டச்சத்து மனித உடலுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து விட்டமின்கள் தான். இந்த வைட்டமின்ஸை வார்த்தை இன்ட்ரடியூஸ் பண்ணவர், அது முதல்ல பகுத்தவர் மீன்ஸ் பிரித்தவர் யார் வகைகளை அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ஃபங்க் அவர்கள். 2 வகையாக பிரிக்கிறாங்க வைட்டமின்களை. என்னென்ன? எதெல்லாம் ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸோ அதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள், நீரில் கரையும் வைட்டமின்களை நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ மொத்தம் வைட்டமின்கள் எத்தனை அப்படின்னா 6 வகையான விட்டமின்கள். வைட்டமின் A, B, C, D, E அண்ட் K. இந்த 6 வகையான வைட்டமின்களையும் கரைதிறனை பொறுத்து 2 வகையாக பிரிக்கிறாங்க. ஓகே, ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கலாம். வைட்டமின்ஸ் ஆர் ஸ்மால் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தட் cannot be synthesized by our body. ஓகே, இது ஒரு ஆர்கானிக் காம்பவுண்ட் that cannot be synthesized by our body. நம்ம உடலால் உற்பத்தி செய்ய முடியாது. பட் ஆர் essential for certain functions. They must be obtained through diet. ஓகேங்களா, அப்போ இந்த விட்டமின்ஸ் அப்படிங்கிறது நம்ம உடலுக்கு ரொம்ப அவசியம். ஆனால் நம்ம உடலில் உற்பத்தி செய்ய முடியாது. எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறீங்கல்ல, அதன் மூலமாக தான். எப்படி ஃபேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, கார்போஹைட்ரேட்ஸ் எக்ஸ்டர்னலாக எடுத்துக்க முடியுதோ அதே மாதிரி எக்ஸ்டர்னலாக ஃபுட்டு மூலமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நியூட்ரியன்ட் தான் என்னது? இப்போ வைட்டமின்கள். The name vitamin is derived from vital amine. சொன்னா, ஸோ வைட்டல் அமீன் இதில் இருந்தால் அந்த விட்டமின் அப்படிங்கிறது பெறப்பட்டிருக்கும். ஸோ வைட்டல் அமீன் என்ற பொருள்படும் வகையில் வைட்டமின் எனும் சொல் பயன்படுத்தப்பட்டது. விட்டமின்ஸ் ஆர் எசென்ஷியல் ஃபார் த நார்மல் growth அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அவர் ஹெல்த். இதுதான் 2 வகையான வைட்டமின்ஸ் இருக்கு. ஒன்று ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ் அப்படின்னா என்ன சார் அப்படின்னா, ஃபேட் சாலிபிள் விட்டமின் அப்படிங்கிறது கொழுப்பில் கரையும் வைட்டமின். கொழுப்பில் கரையும் வைட்டமின். கொழுப்பு நிறைந்த உணவுப் பொருட்களோடு சேர்த்து நம்ம இந்த விட்டமின், இந்த 4 வகையான விட்டமின் இருக்குல்ல, விட்டமின் A, விட்டமின் D, E, K, இந்த விட்டமின் நிறைந்த உணவுப் பொருட்களை சாடும் பொழுது கொழுப்பில், நம்ம உடலில் கொழுப்பில் கரைந்து என்னாகும் அப்படின்னா நியூட்ரியன்ஸ் பிரிக்கப்படும். அதான் வாட்டர் சாலிபிள் விட்டமின். சாதாரண தண்ணியிலே இது கலந்து விட்டாலே இது 2ம் கரைஞ்சிரும். ஓகே, இது நீரில் கரையும் வைட்டமின்கள். நீரில் கரையும் வைட்டமின்கள். ஸோ நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா விட்டமின் C அண்ட் விட்டமின் B உடைய ஆல் பி விட்டமின் விட்டமின்ஸ். ஆல் பி விட்டமின்ஸ்னா விட்டமின் பியில் அதோடைய காம்ப்ளெக்ஸஸ் இருக்காங்க, அதான் வந்து ஆல் பி விட்டமின்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து 2 கேட்டகரி ஆஃப் வைட்டமின்கள். நம்ம வந்து எல்லாத்தையுமே பொதுவாக தான் பார்க்க போகிறோம், வரிசையாக தான் பார்க்க போகிறோம். விட்டமின் A, B, C, D அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆனால் இந்த கரையும் நிலை கேட்கலாம். விட்டமின் A, D, E, K இதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையும் வைட்டமின். விட்டமின் C அண்டு B அண்ட் C வந்து வாட்டர் சாலிபிள் விட்டமின்ஸ். ஓகே, ரொம்ப முக்கியமானது. ரைட், ஃபைன். ஸோ ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்கேன், அப்படியே தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய எல்லாமே கொஸ்டின்ஸ், எப்படி வேணால் கொஸ்டின்ஸ் கேட்கலாம் அப்படின்றனால எல்லாத்தையும் தனித்தனியாக கொடுக்காம அப்படியே கொடுத்துறது நல்லது. ரைட், ஒன்று பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, விட்டமின் A. விட்டமின் ஏன்றது என்னது? ஃபேட் சாலிபிள் விட்டமின். பக்கத்தில் எழுதிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. பக்கத்தில் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். விட்டமின் ஏன்றது ஃபேட்டுன்னு போடுறேன். ஃபேட்டுன்னு போட்டால் ஃபேட் சாலிபிள் விட்டமின், கொழுப்பில் கரையும் வைட்டமின். இதனுடைய கெமிக்கல் நேம் ரெட்டினால். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதனுடைய கெமிக்கல் நேம் என்னங்க? ரெட்டினால். சோர்சஸ் அந்த அளவுக்கு தேவையில்லை. சோர்சஸ் நம்ம படிக்கணும்னு அவசியம் இல்லை, மேக்ஸிமம் தேவையில்லை. ஆனால் ஃபங்க்ஷன் டெஃபிஷியன்சி டிசீஸ் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும், கண்டிப்பாக படிச்சாகணும். அதுலேயே எஸ்பெஷலி டெஃபிஷியன்சி டிசீஸ் அது கம்பல்சரி படிச்சாகணும்.
ஃபங்க்ஷன்ஸும் சோர்ஸஸும் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டா போதும். ஓகே, இப்போ விட்டமின் ஏ நிறைந்த உணவுப் பொருட்கள் எது அப்படின்னா லிவர் ஆயில், ஃபிஷ்ஷு, கேரட்டு, மில்க், ஸ்பினச், ஃப்ரூட்ஸ், ஃப்ரூட்ஸில் எஸ்பெஷலி பப்பையா, மேங்கோ இதிலெல்லாம் வந்து விட்டமின் ஏ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகே, அதோட ஃபங்க்ஷன் பார்த்தா விஷன் அண்ட் க்ரோத், அதாவது கண் பார்வைக்கும் வளர்ச்சிக்கும் கொஞ்சம் நல்லது. இதோடைய டெஃபிஷியன்சினால வரக்கூடிய நோய் எதுனா நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய், ஜீரோப்தால்மியா, அடுத்து வந்து கெராட்டினைசேஷன் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னா மாலைக்கண் நோய், மாலைக்குருடு, அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜீரோப்தால்மியா அப்படிங்கிறது கருவிழி நைவு, தோல் தடிமனாது, இதெல்லாம் வந்து விட்டமின் ஏ குறைபாட்டு நோய்கள். ஓகேங்களா? ஸோ விட்டமின் ஏடைய கெமிக்கல் நேம் ரெட்டினால். ஸோ அதனுடைய மூலங்கள் மீன் எண்ணெய், மீன், கேரட்டு, பால், கீரைகள், மாம்பழம், பப்பாளி பழங்கள் போன்றவை. கிளியரா? ரைட். அடுத்து அதில் எஸ்பெஷலி நைட் பிளைண்ட்னஸ், மாலைக்கண் நோய். மாலைக்கண் நோய் எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா நம்ம கண்களில் பார்த்தோம்னா 2 வகையான செல்கள் என்பது காணப்படும். குச்சி செல்கள், கூம்பு செல்கள் என்று அழைப்பார்கள். ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். ராட் செல்ஸ் அண்ட் கோன் செல்ஸ். அதில் அந்த குச்சி செல்கள் இருக்கு பார்த்தீங்களா, ராட் செல்ஸ், அதோட எண்ணிக்கை குறையும் பொழுது வரக்கூடிய ஒரு குறைபாடு தான் நைட் பிளைண்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய். அதுவே கோன் செல்ஸ் இருக்கு பார்த்தியா, கோன் செல்ஸ், கூம்பு செல்கள், அதனுடைய எண்ணிக்கை குறைந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நிறக்குருடு நோய், கலர் பிளைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஆக்சுவலி ஒரு ஜெனட்டிக் டிசீஸ், மரபு நோய் அது. பட் அது வந்து கூம்பு செல்கள் எண்ணிக்கை குறைவதால் வருவது. பட் குச்சி செல்களுடைய எண்ணிக்கை குறைவதால் வரக்கூடிய நோய் தான் இந்த நைட் பிளைண்ட்னஸ் என்று சொல்லக்கூடிய மாலைக்கண் நோய். புரியுது இல்லையா? சரியா? அடுத்து சீரோப்தால்மியா அப்படின்னா கண் வறட்சி என்று அழைப்பார்கள். நம்முடைய கண்ணில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் பார்ட் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து வறண்டு போய் காணப்படும். அதான் கண் வறட்சி என்று அழைக்கப்படுவது. அடுத்து பார்த்தோம்னா கெராட்டினைசேஷன் ஆஃப் ஸ்கின்னா நம்முடைய தோல் வந்து கொஞ்சம் தடிமனா தெரியுது. இதெல்லாம் வந்து விட்டமின் ஏனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ். ஓகே, அடுத்து பாருங்க விட்டமின் பி உடைய காம்ப்ளெக்சஸ். விட்டமின் B1 அதனுடைய கெமிக்கல் நேம் தைமின். ஆக்சுவலி இது வாட்டர் சால்யூபிள் விட்டமின், நீரில் கரை. ஏன்னா ஆல் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸஸ் எல்லாமே வாட்டர் சால்யூபிள் விட்டமின்ஸ் தான். இதனுடைய சோர்சஸ் பார்த்தோம்னா ஈஸ்ட், மில்க், சீரியல்ஸ், கிரீன் வெஜிடபிள்ஸ், லிவர், ஃபோர்க், இது எல்லாமே என்னது விட்டமின் பி உடைய காம்ப்ளெக்ஸ், அதாவது விட்டமின் பி சோர்சஸ். அதோட ஃபங்க்ஷன் பார்த்தோம்னா இட் இஸ் a coenzyme in the form of thymine pyrophosphate in glycolysis. That is the meaning of glycolysis. Respiration உடைய ஒன் ஆஃப் தி ப்ராசஸ் தான் கிளைகாலிசிஸ், சைட்டோபிளாசத்தில் நடைபெறும். ஓகேங்களா? ரைட். அதனுடைய குறைபாட்டு நோய் பார்த்தோம்னா பெரிபெரி அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்படியே தமிழில் பார்க்கலாமா? ஸோ விட்டமின் B1 அதனுடைய கெமிக்கல் நேம், அதனுடைய வேதி பெயர் தைமின். நீரில் கரையக்கூடிய ஒரு வைட்டமினுக்கு உதாரணம். நீரில் கரையும், நீர்னு போடலாம், இங்கே கொழுப்புன்னு போடலாம். கொழுப்பில் கரையும் வைட்டமின் அப்படிங்கிறனால கொழுப்புன்னு போடலாம். ஸோ தானியங்கள், பச்சை காய்கறிகள், அதனால தான் பச்சை காய்கறிகள் இருக்கு பார்த்தீங்களா, அதை வாஷ் பண்ணிட்டு தான் கட் பண்ணணும் அப்படின்வாங்க. என்ன காரணம் சார்? கட் பண்ணிட்டு நீங்கள் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய விட்டமின்ஸ் பூரா போயிடும். ஏன்னா வாஷ் பண்ணும்போதே தண்ணீரில் கரைய வைட்டமின் வகையை சார்ந்தது விட்டமின் பி எல்லாம். எஸ்பெஷலி மேக்ஸிமம் காய்கறிகள் அனைத்துமே விட்டமின் பி சோர்சஸ் தான். கத்திரிக்காய், உருளைக்கிழங்கா இருக்கட்டும், சம்திங் என்னென்ன ஃபிஷ் வெஜிடபிள்ஸ் இருக்கும் அதில் அப்புறமே விட்டமின் பி சோர்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணுறதுக்கு பழகிக்கலாம். சரியா? இல்லை மோஸ்ட் ஆஃப் த பேர் அப்படி தான் கட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கத்திரிக்காயெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டு கழுவிட்டு இருப்பாங்க 4 தடவை 5 தடவை. அதுக்கப்புறம் அந்த கத்திரிக்காய் இதுக்கு சாப்பிடணும்னு இருக்கு. ஓகேயா? ரைட். கிளைகாலிசிஸ் செயல்முறையில் தைமின் பைரோபாஸ்பேட் துணை நொதியாக செயல்படுது. அடுத்து பார்த்தோம்னா இது குறைபாடு நோய் பார்த்தோம்னா புற நரம்பு மண்டல சிதைவு, பெரிபெரி. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய நர்வஸ் சிஸ்டம் பாதிக்கப்படுவது தான் பெரிபெரி அப்படிங்கிறது. அடுத்து விட்டமின் B2 அதனுடைய கெமிக்கல் நேம் பார்த்தோன்னா ரிபோஃப்ளேவின். ஸோ இதுவும் வாட்டர் சாலிபிள் தான். டபிள்யூனா வாட்டர் சாலிபிள். இதனுடைய ரிச் சோர்சஸ் பார்த்தோன்னா சோயாபீன்ஸ், கிரீன் வெஜிடபிள், ஈஸ்ட், எக்கோட ஒயிட், மில்க், தென் லிவர், கிட்னி, இதெல்லாம் வந்து சோர்சஸ் ஆஃப் B2. ஸோ ரொம்ப முக்கியமானது சொல்லிக்கிறேன். விட்டமினுடைய பேர், அதனுடைய கெமிக்கல் நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் தென் அதனுடைய டெஃபிஷியன்சி டிசார்டர். இட் இஸ் ஆல்சோ கோஎன்சைம் இன் த ஃபார்ம் ஆஃப் FMN, ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைடுன்னு சொல்லுவாங்க. அண்ட் FAD, ஃப்ளேவின் அடினைன் டைநியூக்ளியோடைடு. இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னா ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினையில் இது ஒரு என்சைமாக பயன்படுத்துகிறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுல பட் வாட்ச் ஓட்டுக்குங்க. ஆனால் டெஃபிஷியன்சி டிசார்டர் ரொம்ப முக்கியம். ஸோ கீலியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? ஸோ கீலியாசிஸ் அப்படிங்கிறது விட்டமின் B2 உடைய டெஃபிஷியன்சி டிசார்டர். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா ரிபோஃப்ளேவின்றது அதோடைய கெமிக்கல் நேம். நீரில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின்.
நீரில் கரையக்கூடிய ஒரு வைட்டமின். சோயாபீன்ஸ், பச்சை கயிறுகள், ஈஸ்ட் இதெல்லாம் வந்து அதனுடைய சோர்சஸ். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் ஃப்ளேவின் மோனோ நியூக்ளியோடைடு மற்றும் ஃப்ளேவின் அடினைன் டை நியூக்ளியோடைடு ஆகிய வடிவங்களில் துணை நொதியாக இந்த விட்டமின் B2 செயல்படுகிறது அல்லது பயன்படுகிறது. குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கைலோசிஸ், வாய்ப்புண் உதடுகளில் நாக்கில் கொஞ்சம் வெடிப்புகள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதான் விட்டமின் B2 குறைபாட்டு நோய். ஓகேயா? ஸோ கேட்கலாம். ஸோ கீலியாசிஸ் அப்படிங்கிறது, அது கைலோசிஸ் அப்படிங்கிறது விட்டமின் B2 டெஃபிஷியன்சி டிசீஸ். சரியா? கிளியராக விட்டமின் A, B1, B2 பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? விட்டமின் B3. விட்டமின் B3 கெமிக்கல் நேம் நியாசின். விட்டமின் B3 கெமிக்கல் நேம் நியாசின். சரிங்களா? அதனுடைய சோர்சஸ் பார்த்தோன்னா சீரியல்ஸ், கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், லிவர், கிட்னி. பொதுவாக அந்த லிவர், கிட்னி எல்லாமே விட்டமின் B சோர்சஸாக தான் இருக்குது. கரெக்டுதான் சார்? இதெல்லாமே விட்டமின் B சோர்சஸாக இருக்குது. இதுவும் கோஎன்சைம் இன் த ஃபார்ம் ஆஃப் NAD அண்ட் NAD+ இந்த ரிடாக்ஸ் ரியாக்ஷன். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் இது ஒரு துணை நொதியாக செயல்படுகிறது விட்டமின் B3. ஸோ இதனுடைய குறைபாட்டு நோய் பெல்லக்ரா. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். பெல்லக்ரா கேட்ட கொஸ்டின் இதெல்லாம். விட்டமின் B3 குறைபாட்டு நோய் பெல்லக்ரா. ஓகே, ஸோ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் B3 தானியங்கள், காய்கறிகள், கல்லீரல் மற்றும் சிறுநீரகம். ஆக்சிஜனேற்ற ஒடுக்க வினைகளில் ஒரு துணை நொதியாக செயல்படுகிறது. பெல்லக்ரா சூரிய ஒளி படும்போது டெர்மாட்டிசிஸ், தோல் அலர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த நோய் ஏற்படுது விட்டமின் B3 குறைபாட்டினால. இது நீரில் கரையக்கூடிய வைட்டமின். ஏன்னா ஆல் விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் எல்லாமே நீரில் கரையக்கூடியது தான். விட்டமின் B5 பேண்டோதெனிக் ஆசிட். ஓகே, விட்டமின் B உடைய கெமிக்கல் நேம் என்னங்க? பேண்டோதெனிக் ஆசிட். ஸோ இது எதில் இருக்குன்னா மஷ்ரூம், காளான், அவகாடோ, எக்கோட யோக், அதாவது உள்ள இருக்கக்கூடிய அந்த கருவில், சன்ஃப்ளவர் ஆயில், இதில் ஃபுல்லாமே விட்டமின் B5 இருக்கு. இட் இஸ் அ பார்ட் ஆஃப் கோஎன்சைம். இதுவும் ஒரு துணை நொதி தான். இன்னும் கார்போஹைட்ரேட், புரோட்டீன் அண்ட் ஃபேட் மெட்டபாலிசம். ஓகேங்களா? இன்அடிக்குவேட் க்ரூத் இதுன்றது அதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் விட்டமின் B5 ஸோ காளான், அவகாடோ பழம், முட்டையினுடைய மஞ்சள் கரு, சூரியகாந்தி எண்ணெய்லாம் அதனுடைய சோர்சஸ். கார்போஹைட்ரேட்டுகளில் துணை நொதியாக பகுதி பொருளாக பயன்படக்கூடியது. இதனுடைய குறைபாட்டு நோய் பார்த்தோம் அப்படின்னா வளர்ச்சி குறைபாடு. நம்முடைய வளர்ச்சி குறைபாடுன்றது விட்டமின் B5 குறைபாட்டு நோய். ஓகேங்களா? ஸோ இதுவும் நீரில் கரையக்கூடிய வைட்டமின் தான். B6 ஆல்சோ நீரில் கரையும் வைட்டமின். B6 கெமிக்கல் நேம் என்னங்க? ஃப்ரிடாக்சின். B6 கெமிக்கல் நேம் என்னங்க? ஃப்ரிடாக்சின். மீட், சீரியல்ஸ், மில்க், ஹோல் கிரைன்ஸ், எக் இதெல்லாம் வந்து விட்டமின் B6 சோர்சஸ். இட் இஸ் ஆல்சோ கால்டு கோஎன்சைம் இன் த அமினோ ஆசிட் மெட்டபாலிசம். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ ஃபார்மேஷன் ஆஃப் ஹீம் இன் ஹீமோகுளோபின். கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இது. ஹீமோகுளோபின்ல கோஎன்சைமா யூஸ் பண்ணக்கூடிய, கோஎன்சைமா ஆக்ட் பண்ணக்கூடிய விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் எதுனா ஃப்ரிடாக்சின், விட்டமின் B6. கேட்கக்கூடிய கொஸ்டின். ஸோ இதோடைய டிஸார்டர் பார்த்தோம்னா கன்வல்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தமிழில் பார்த்தா வலிப்பு நோய் சொல்றோம்ல, இந்த வலிப்பு நோய்ன்றது விட்டமின் B6 குறைபாட்டு நோய். ஸோ அமினோ அமில வளர்ச்சிதை மாற்றத்துள் துணை நொதி மற்றும் ஹீமோகுளோபினின் ஹீம் உருவாக்கத்தில் இது ரொம்ப முக்கியமானது. எதுங்க? விட்டமின் B6 என்று சொல்லக்கூடிய ஃப்ரிடாக்சின். குறைபாட்டு நோய் என்னங்க? வலிப்பு நோய். ஓகே, ஸோ விட்டமின் B காம்ப்ளெக்ஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து விட்டமின் B7 பயோட்டின். கெமிக்கல் நேம் என்னங்க? பயோட்டின். இட் இஸ் ஆல்சோ கால்டு வாட்டர் சாலிபிள். இதுவும் வாட்டர் சாலிபிள் தான், இதுவும் வாட்டர் சாலிபிள். ஏன்னா விட்டமின் B காம்ப்ளெக்ஸ் எல்லாமே வாட்டர் சாலிபிள் தான். ஸோ விட்டமின் B7 கெமிக்கல் நேம் பயோட்டின். அதனுடைய சோர்சஸ் ஜஸ்ட் பார்த்துக்கணும். பட் அது வந்து கோஎன்சைம் ஆஃப் ஃபேட்டி ஆசிட் பயோசிந்தசிஸ், அதாவது கொழுப்பு அமிலத்தினுடைய பயோசிந்தசிஸ்ல ஒரு துணை நொதியாக செயல்படுகிறது. ஸோ இதனால் ஏற்படக்கூடிய குறைபாட்டு நோய் அப்படின்னு பார்த்தோம்னா டிப்ரெஷன், ஹேர் லாஸ், மசில் பெயின், இதெல்லாம் வந்து விட்டமின் B7 டெஃபிஷியன்சி டிசீஸ். ஸோ அதனால பயோட்டின் கொஞ்சம் நல்லா எடுத்துக்கணும். டிப்ரெஷன், ஹேர் லாஸ் உள்ளவங்கலாம். ஓகேங்களா? ஃபைன். ஸோ விட்டமின் B7 பயோட்டின். ஸோ கல்லீரல், சிறுநீரகம், பால், முட்டையினுடைய மஞ்சள் கரு, காய்கறிகள், தானியங்கள் இதெல்லாம் வந்து நல்லா எடுத்துக்கணும். கொழுப்பு அமில உயிர் தொகுப்பில் துணை நொதியாக செயல்படக்கூடியது. ஸ்பெஷலி பார்த்தோம்னா மனச்சோர்வு, முடி உதிர்தல், தசைவலி உள்ளவங்களுக்குலாம் அது வந்து விட்டமின் B7 குறைபாடாக இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ விட்டமின் B7 அப்படிங்கிறது நீரில் கரை வைட்டமின். இது எல்லாமே நீரில் கரை வைட்டமின் தான். அடுத்து விட்டமின் B9. விட்டமின் B9 ஃபோலிக் ஆசிட்.
ஸோ அதோடைய சோர்சஸ்ன்னு பார்த்தோன்னா எக்கு, மீட்டு, பீட்ரூட், வெஜிடபிள்ஸ், சீரியல்ஸ் அண்ட் ஈஸ்ட். ஸோ இது எதற்காக ஃபங்க்ஷன் ஆகுதுன்னா நியூக்ளிக் ஆசிட்ஸ், இந்த நியூக்ளிக் அமில உற்பத்தியில் ஒரு கோஎன்சைம் அடுத்து மெச்சுரேஷன் ஆஃப் ரெட் பிளட் செல்ஸ் இதில் ஆக்ட் பண்ணுது. இதோடைய கெமிக்கல் இதனுடைய டெஃபிஷியன்சி டிசார்டர் மெகாலோபிளாஸ்டிக் அனீமியா அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தச்சோகை தான். ஓகேங்களா, ரத்தச்சோகை தான். சேம் விட்டமின் B12 சயனோகோபலமின் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபுல் நேமு. ஸோ எக்கு, மீட்டு, ஃபிஷ்ஷில் விட்டமின் B12 அதிகமாக இருக்குது. கோஎன்சைம் ஆஃப் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம்ஸ், ரெட் பிளட் செல்ஸ். ஆக்சுவலி இது ரெண்டுமே ஒரே பாயிண்ட் தான். இது ஃபோலிக் ஆசிட்டும் சைனோகோபலமினும் ரெண்டுமே ஒரே மாதிரியான ஒரு செயல்பாடுகளை கொண்டது தான். ஆனால் விட்டமின் B9 வந்து மெட்டபாலிஸ்டிக் அனீமியா, ஆனால் இது வந்து பெர்னீஷியஸ் அனீமியா, அதிதீவிர அனீமியா என்று சொல்வார்கள் B12. பாருங்க. ஸோ முதிரா சிவப்பணு சோகை என்று அழைக்கப்படுவது விட்டமின் B9 அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபோலிக் ஆசிட்னுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் முதிரா சிவப்பணு சோகை. பட் விட்டமின் B12 சயனோகோபலமின் இது வந்து ஆபத்தான இரத்தச்சோகை. ஆக இந்த விட்டமின் B-னுடைய காம்ப்ளெக்ஸஸ் தெளிவாக படிச்சுக்கணும். விட்டமின் B1, B2, B3, B5, B6, B7, B9, B12. இடையில எல்லாம் வரலையே சார், அதெல்லாம் பார்த்தா வரிசை முறைப்படி வந்தது தான். பட் அதெல்லாம் வந்து நாட் ஆக்டிவாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் 1, 2, 3 இருக்கா, 4 இல்லை, அதுக்கடுத்து 5 வந்துருச்சு. ஏன் 4 வரல அப்படின்னா 4, 10, 11 இதெல்லாம் வந்து நாட் ஆக்டிவாக இருக்கும். அதனால அதை கன்சிடர் பண்ண தேவையில்லை. ஓகேங்களா. ஸோ கொடுத்துருக்கூடிய காம்ப்ளெக்ஸ் மட்டும் தெளிவாக படிச்சுக்கிட்டா போதுமானது. கிளியரா? அடுத்து போயிடலாமா? அடுத்து விட்டமின் C, இதுவும் ஆல்சோ கால்டு வாட்டர் சாலிபிள் விட்டமின், நீரில் கரையும் வைட்டமின் தான். ஓகேங்களா. இதனுடைய கெமிக்கல் நேம் பார்த்தோம்னா அஸ்கார்பிக் அமிலம். விட்டமின் C ரிசோர்சஸ் எதுனா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே, ஆரஞ்சு, லெமன் இதெல்லாம், டொமேட்டோ, ஆம்லா, லீஃபி வெஜிடபிள்ஸ் இது எல்லாமே விட்டமின் C இனுடைய ரிசோர்சஸ். இட் இஸ் அ கோஎன்சைம் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் பில்டிங் ஆஃப் கொலாஜன். இது கேட்கலாம். இதோடைய டெஃபிஷியன்சி டிசார்டர் ஸ்கர்வி, ஈறுகளில் ரத்தம் வடிதல், ப்ளீடிங் இன் கம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேயா. ஸோ விட்டமின் C அஸ்கார்பிக் அமிலம் நீரில் கரையக்கூடிய ஒரு வகையான நீரில் கரையக்கூடிய விட்டமின் தான் அஸ்கார்பிக் அமிலம். ஆரஞ்சு, எலுமிச்சை, தக்காளி, நெல்லிக்காய், காய்கறிகளில், பச்சை காய்கறிகள் அதிகமாக காணப்படும். எதிர் ஆக்சிஜனேட்டர்கள் கொலாஜன் உருவாக்கத்தில் பயன்படுது. அதுலேயும் ஸ்கர்விங்கிறது அதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ். ஸ்கர்வின்ற நம்முடைய பல் ஈறுகள் இருக்கு இல்லையா, அந்த ஈறுகளில் ரத்தம் வழியதால் தான் ஸ்கர்வி. ஓகேங்களா. ஸோ இதுவரை நீரில் கரையும் வைட்டமின்கள் அப்படிங்கிறது ஓவர். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏ பார்த்தோம்ல, விட்டமின் ஏ, அது வந்து ஃபேட் சாலிபிள் விட்டமின். சரிங்களா. அதுக்கடுத்து விட்டமின் டி, இதுவும் ஃபேட் சாலிபிள் விட்டமின், கொழுப்பில் கரையும் விட்டமின். இதனுடைய கெமிக்கல் நேம் கால்சிஃபரால், அதாவது கோலோகால்சிஃபரால் இங்கிலீஷில் பார்க்கலாமா. விட்டமின் டி ஃபேட் சாலிபிள் விட்டமின், கொழுப்பில் கரையும் விட்டமின். கொலஸ்ட்ரால் கால்சிஃபரால் தான், அதான் கொலே கால்சிஃபரால் அப்படின்னு சொல்லலாம், அல்லது எர்கோ கால்சிஃபரால் D2 and D3 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் டி ரிசோர்சஸ் பார்த்தோன்னா ஃபிஷ், லிவர் ஆயில், மில்க், எக் யோக் இதெல்லாமே. எக்ஸ்போஷர் டு சன்லைட், ஸோ சன்லைட்டும் ஓகேங்களா. ஸோ சூரிய, அதனால தான் விட்டமின் டியை சன்ஷைன் விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்றாங்க சூரிய ஒளி வைட்டமின் என்று? பிகாஸ் நம்முடைய தோலுக்கு அடியில் இருக்கக்கூடிய டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால், இந்த டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால்ல சன்லைட் சூரிய ஒளி படும் பொழுது இட் கன்வெர்டட் இன்டு விட்டமின் டி. ஓகே, தட் இஸ் கால்ட் விட்டமின் டி இஸ் அ சன்ஷைன் விட்டமின். அதனால சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்றாங்க. சூரிய ஒளி என்றாலே விட்டமின் டி ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்சார்ப்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் கால்சியம் இதனுடைய ஃபங்க்ஷன். இதனுடைய குறைபாட்டு நோய் ரிக்கட்ஸ், குழந்தைகளுக்கு ரிக்கட்ஸ், அதுவே பெரியவர்களுக்கு ஆஸ்டியோமலேசியா. குழந்தைகளுக்கு ரிக்கட்ஸ் நோயும் பெரியவர்களுக்கு ஆஸ்டியோமலேசியா என்ற நோயும் ஏற்படும். ஓகேங்களா. குறைபாட்டு நோய் விட்டமின் டி, அதனுடைய ரிசோர்சஸ், கால்சியம் உறிஞ்சப்படுதல்ன்றது அதனுடைய வேலை. ரிக்கட்ஸ் அப்படிங்கிறது குழந்தைகள் ஏற்படக்கூடிய டெஃபிஷியன்சி டிசீஸ். எலும்பு வளைவு நோய் ஆஸ்டியோமலேசியான்றது பெரிய விளைவில் வரக்கூடிய நோய். ஓகேங்களா. ஸோ விட்டமின் டி தான் என்ன சொல்லுவாங்க, சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க.
சூரிய ஒளி வைட்டமின். காரணம் என்ன? டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். தமிழே அப்படியே தான் கொடுப்பாங்க, டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால். நம்ம உடலில் தோலுக்கு கீழே இருக்கக்கூடிய டீஹைட்ரோ கொலஸ்ட்ரால் தான் காரணம். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? விட்டமின் இ. ஸோ விட்டமின் இயாக இருந்தாலும் சரி, ஃபேட் சாலிபிள் விட்டமின், இதுவும் ஃபேட் சாலிபிள் விட்டமின் தான். விட்டமின் ஏடைய கெமிக்கல் நேம் டோகோஃபெரால். டோகோஃபெரால். ஸோ காட்டன் சீட் ஆயில், அதாவது பருத்தி விதை எண்ணெய். அடுத்து சன்ஃப்ளவர் ஆயில், வீட் ஜம் ஆயில், வெஜிடபிள் ஆயில், இதெல்லாமே விட்டமின் இ. பொதுவாக ஆயில்ஸ் எல்லாமே விட்டமின் இ கொண்டது. ஆன்டி ஆக்சிடென்ட்டாக எதிர் ஆக்சிஜனேட்டரியாக ஆக்ட் பண்ணும். இதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் பார்த்தோம்னா மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி அண்டு நியூராலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. நியூராலஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் அப்படின்னா பொதுவாக விட்டமின் இ குறைபாட்டினால ஃபோர்டலிட்டி டிஸார்டர் வரும். பொதுவாக ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அந்த ஃபோர்டலிட்டி டிஸார்டர் என்று சொல்லக்கூடிய மலட்டுத்தன்மை என்ற நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விட்டமின் இ குறைபாட்டினால. சரியா? அதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. தமிழில் பார்க்கலாம். விட்டமின் இ டோகோஃபெரால்ன்றது அதோடைய வேதிப்பெயர். ஓகே, கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின். ஸோ பருத்தி எண்ணெய், சூரியகாந்தி எண்ணெய், கோதுமை எண்ணெய், தாவர எண்ணெய்கள் இதெல்லாம் வந்து அதனுடைய சோர்சஸ். எதிர் ஆக்சிஜனேட்டரி ஆக்ட் பண்ணும். தசை சிதைவு நோய் மற்றும் நரம்பியல் திரும்பி இயக்கம்ன்றாங்கல்ல, இந்த நரம்பியல் திரும்பி இயக்கம்ல இது வரும். சரியா? விட்டமின் இ. விட்டமின் இ வந்து பியூட்டி விட்டமின், அழகு விட்டமின்ற மற்றொரு பேரும் உண்டு, தெரிஞ்சு வச்சுக்கலாம். அழகு வைட்டமின். ஸோ பியூட்டி விட்டமின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். அடுத்து பார்க்கலாமா? விட்டமின் இ புரியுது இல்லையா? விட்டமின் இ புரியுதா? அடுத்து விட்டமின் கே. இட் இஸ் ஆல்சோ கால்டு ஃபேட் சாலிபிள் விட்டமின். இதனுடைய கெமிக்கல் நேம் பார்த்தோம்னா ஃபில்லோகுயினோன். ஃபில்லோகுயினோன். ஸோ கிரீன் லீஃப் வெஜிடபிள்ஸ், சோயா பீன்ஸ், டொமேட்டோ, இதுலலாம் B12 இருக்கு, சாரி கே இருக்கு. இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா பிளட் கிளாட்டிங் தான், ரத்தம் உறையுது தான் அதோடைய முக்கியமான வேலை. அதோடைய டெஃபிஷியன்சி டிசார்டர் இன்க்ரீஸ் இன் த பிளட் கிளாட்டிங் டைம், ஹீமோரோஜிக் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிளட் கிளாட்டிங் தடைப்படுதல், ரத்தம் கிளாட்டிங் இருக்குல்ல, அதாவது ரத்தம் உறைதல் தடைப்படும் விட்டமின் கே குறைபாட்டினால. ஓகேயா? ஸோ விட்டமின் கே ஃபில்லோகுயினோன் அல்லது ஃபைலோகுயினோன் அதோடைய கெமிக்கல் வேதிப்பெயர். இதுவும் ஒரு விதமான கொழுப்பில் கரையும் விட்டமின் தான். பச்சை கயிர்கள், சோயாபீன்ஸ் எண்ணெய், தக்காளியில் விட்டமின் கே இருக்கு. ஃபங்க்ஷன், அதனுடைய பணி என்னன்னா ரத்தம் உறைதல் தான். ரத்தம் உறைய அதிக நேரம் முதல். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ரத்தம் உறைதல் தடைபடுதுன்னு அர்த்தம். ரத்த கசிவு நோய் என்பதும் ஏற்படும் விட்டமின் கே குறைபாட்டு நோயாக. புரியுதுங்களா? அப்போ விட்டமின் ஏ, பி, சி, டி, இ அண்ட் கே 6 வகையான விட்டமின்ஸ் பார்த்துட்டோம். அதோடைய சோர்சஸ், அதோடைய ஃபங்க்ஷன்ஸ், அதோடைய டெஃபிஷியன்சி டிசீஸ் குறைபாட்டு நோய்கள் அப்படிங்கிறத ஃபுல்லாக அவரோட பார்த்துருக்கோம். அப்போ இந்த விட்டமின்ஸை மட்டும் கூட பார்த்துடலாமா, என்னென்ன பார்த்துருக்கோன்றது? ஓகே, ஸோ விட்டமின்ஸ் அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டோம்னா, ஸோ விட்டமின்ஸை பொறுத்தளவு வைட்டமின்கள், ஸோ விட்டமின்ஸை பொறுத்தளவு ரெண்டு வகையான விட்டமின்ஸ், ஒன்று ஃபேட் சாலிபிள் விட்டமின், இன்னொன்று வாட்டர் சாலிபிள் விட்டமின் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வந்து வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் டாக்டர் ஃபங்க் அவர்கள். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வைட்டல் அமீன்ஸ் அப்படிங்கிறத தான் விட்டமின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே. விட்டமின் ஏ, டி, இ அண்ட் கே அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுக்கு ஃபேட் சாலிபிள் விட்டமின் சொல்லக்கூடிய கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள். விட்டமின் சி அண்ட் பி, பியோடைய விட்டமின்ஸ், ஆல் பி விட்டமின்ஸ் அப்படின்னா விட்டமின் B1, B2, B3, B5, B6, B7, 9 அண்ட் 12. இந்த 8 வகையான விட்டமின் பியோட காம்ப்ளெக்ஸஸும் விட்டமின் பியோடைய ஆல் விட்டமின் பிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஒவ்வொரு விட்டமினாக பார்த்தோம். விட்டமின் ஏ அதனுடைய சோர்சஸ், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ், அதனுடைய டெஃபிஷியன்சி டிசீஸ். விட்டமின் ஏனா நைட் பிளைண்ட்னஸ், சிரோப்தால்மியா. விட்டமின் B1 அப்படின்னா பெரிபெரி, B2 அப்படின்னா கீலியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, B3 அப்படின்னா பெல்லக்ரா, B5 இன்அடிக்குவேட் growth வளர்ச்சி குறைபாடு, B6 அப்படின்னா கன்வென்ஷன் அதாவது வலிப்பு நோய், அடுத்து B7 அப்படின்னா டிப்ரெஷன், ஹேர் லாஸ், மசில் பெயின் இதெல்லாமே வரும். B9 அப்படிங்கிறது மெகாலோபிளாஸ்டிக் அனீமியா. ஓகே, B12 அப்படின்னா பெர்னீசியஸ் அனீமியா. சி உடைய குறைபாடு ஸ்கர்வி. விட்டமின் டி உடைய குறைபாடு ரிக்கட்ஸ், பெரியவர்களுக்கு ஆஸ்ட்ரியோமலேசியா.
ஈயோடைய குறைபாடு நியூரலாஜிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன் அண்ட் கேயோடைய குறைபாடு இன்க்ரீஸிங் த பிளட் கிளாட்டிங் டைம். ஓகேங்களா? ஸோ இதோட விட்டமின்ஸ் அப்படிங்கிறது முடியுது. இது கெமிஸ்ட்ரியிலே கொடுத்துருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் தான். ஸோ பயாலஜிலையும் இதே பாயிண்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, கூடுதலாக இல்லை. ஓகே, ஸோ இதனுடைய சோர்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதாவது எங்கே படிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது 9th சயின்ஸ் புக்கில் ஆரோக்கியம் அப்படின்ற ஒரு டாபிக் இருக்குது, ஹெல்த் அண்ட் டிசீஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா? ஹெல்த் அண்ட் ஹைஜின், உடல்நலம் மற்றும் சுகாதாரம்னு ஒரு டாபிக் இருக்குது. 12th கெமிஸ்ட்ரியில் வால்யூம் 2ல பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாபிக் பயோமாலிகுல்ஸ், உயிரி மூலக்கூறுகள்னு ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ள ஒரு சப் டாப்பிக்காக கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ் இருக்கும். அதை மட்டும் படித்தாலே போதும் சொல்லப்போனால். ஒரு சில சோர்சஸ்லாம் வந்து கவர்மெண்ட் மெட்டீரியலையும் கொஞ்சம் எடுத்திருக்கோம். தட்ஸ் ஆல். இதுதான் வந்து இதனுடைய சோர்சஸ். பார்த்தோன்னா ஒரு 10 வகையான 10 கிளாஸ் இதோட 10 கிளாஸஸ் ஆயிடுச்சு. ஓகே, போன வாரம் 5 கிளாஸ் பார்த்துருப்போம், இந்த வாரம் ஒரு 5 கிளாஸ் பார்த்துருக்கோம். ஓகே, எல்லாத்தையோட ரிவைஸ் பண்ணுறோம். ஆக்சுவலி இதோட பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். அதுதான் மீனிங். நீங்கள் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், நியூக்ளியர் அட்டாமிக் ஃபிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ், ரொபோட்டிக்ஸ், நானோ டெக்னாலஜி, இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபிசிக்ஸில் வந்துடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோகெமிக்கல் செல்ஸ், ஃபியூவல்ஸ், கேசஸ் ஃபியூவல்ஸ், எல்பிஜி, பாலிமர்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ், விட்டமின்ஸ், இதெல்லாம் கெமிஸ்ட்ரியில் வந்துடுது. அப்போ ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரி முடிச்சு இதோட. இதே அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம் பயாலஜி. ஏன்னா அடுத்த டாபிக் வந்து நம்மளுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ், ஜிஐஎஸ், அடுத்து வந்து பயோடெக்னாலஜி, ஃபுல்லாக அதுக்கடுத்து பயோடெக்னாலஜி, உயிர் தொழில்நுட்பவியல் தான் ஆரம்பிக்குது. அப்படியே அப் டு வேக்சின் வரையுமே ஃபுல்லாகவே பயாலஜி தான் மோஸ்ட்லி வரும். புரியும் நினைக்கிறேன். அடுத்து கம்ப்யூட்டர் வந்து தனி கிளாஸஸ் ஒன்று கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஓகே, நம்மளுக்கு பயாலஜி வரைக்கும் அப் டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சயின்டிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு வரையும் நம்மளுக்கு கிளாஸஸ் போகும். ஓகே, சொல்லப்போனால் பாதி கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லலாம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் பாதி கிளாஸ், இதோட ஒரு 10 கிளாஸோட பாதி கிளாஸ் முடிஞ்சு, இன்னும் பாதி கிளாஸ் இருக்குது. அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்க தான் போகிறோம். ஸோ டெய்லி படிச்சுட்டு இருப்பீங்க, அந்த 10 கிளாஸும் மறுபடியும் ஒரு ரிவைஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதனால தான் இன்றைக்கி ஸ்டார்டிங்லேருந்து ஒரு ரிவிஷன் கொடுத்தேன். கிளாஸ் 1லேருந்து கிளாஸ் 10 வரை என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். கிளாஸ் 1 வந்து அட்டாமிக் ஃபிசிக்ஸில் 1, கிளாஸ் 2 அட்டாமிக் ஃபிசிக்ஸ் 2 அப்படின்னு சொல்லி அப் டு கிளாஸ் 10 வரையும் வரிசையாக கொடுத்துருந்தோம். அது எல்லாத்தையும் ஒரு ரிவைஸ் பண்ணுறீங்க. புரியுதுங்களா? எல்லாத்தையோட ரிவைஸ் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் தாராளமாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸோ எனிவே இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். ஓகே, ஸோ கிளியராக இருக்கும் நம்புகிறேன். ஆல் தி பெஸ்ட். ஸோ எனிவே see you next class. தேங்க்யூ. அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். எனிவே கீப் வாட்சிங், கீப் ப்ரிப்பேரிங் அண்ட் தென் பை.